ஓம் சக்தி. அருள்மிகு லலிதா செல்வாம்பிகை அம்மன் அருள் ஆசையுடன் நம்பிக்கை ஆன்மீகம் மீடியா சேனல் நேயர்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிநாதன், ஆன்லைன் ஜோதிட ஆலோசகர், சென்னை. இன்றைய காணொளியிலே நாம் காண இருப்பது வருகின்ற 2026 ஆவணி மாதத்திற்கான ராசி பலன்கள். 12 ராசிகளுக்கும் எத்தகைய பலன்கள் இந்த ஆவணி மாதம் கிடைக்க இருக்கின்றது என்பதை பற்றி பார்ப்போம். ஆவணி மாதம் துவங்குகின்ற முதல் நாளில் 18/8/2026 அன்று சூரியன் சிம்ம ராசியிலே உச்சம் பெற்றிருக்கிறார், ஆட்சி பெற்றிருக்கிறார். குரு பகவான் கடக ராசியிலே உச்சம் பெற்றிருக்கிறார். சனி பகவான் மீன ராசியிலே வக்ரகதியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். ராகு கும்பராசியிலும் கேது சிம்மத்திலும் பயிற்சி அடைந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த கிரகங்களுடைய சஞ்சாரத்தினுடைய அடிப்படையிலே வருகின்ற ஆவணி மாதத்தினுடைய ராசி பலன்கள் எப்படி இருக்கும்? முதலாவதாக மேஷராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆவணி மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்ப்போம். மேஷராசியை பொறுத்தவரை குரு பகவான் 4ஆம் இடம் சஞ்சாரம் செய்கிறார். சனி பகவான் 12ஆம் இடம் விரயச்சனியாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். இந்த நிலையிலே மேஷராசியை சேர்ந்தவர்கள் தொழில் அல்லது வியாபாரம் மேற்கொள்பவர்களுக்கு புதிய முதலீடுகளை இந்த காலகட்டத்திலே மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டும். விரயச்சனி நடைபெறுவதால் தேவையற்ற விரய செலவுகள் எப்பொழுதும் நடந்து கொண்டே இருக்கும். அதில் சற்று எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். 4ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்வது தாயாருக்கு உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படும். அவருக்கு சிறிய அளவிலான மருத்துவ சிகிச்சைகள் செய்ய வேண்டியிருக்கும். அதற்கடுத்து சொத்து, நிலம், வீடு இது மாதிரி அசையா சொத்துக்களை வாங்க வேண்டும் என்கின்ற எண்ணம் உடையவர்கள் இந்த ஆவணி மாதம் அந்த திட்டத்தினை தள்ளி வைப்பது நல்லது. வாகன பயணங்களின் பொழுது மிகுந்த எச்சரிக்கையுடனும் கவனமுடனும் அவர்கள் வாகனத்தை இயக்க வேண்டும். அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய கெடுபிடிகள் அதிகரிக்கும். அவர்களிடம் நிதானமாக விட்டு கொடுத்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் எதிர்பாராத பணியிட மாற்றம் அல்லது கூடுதல் வேலைப்பளு, ஒர்க்லோடு அதிகமாக இருக்கும். பிள்ளைகளுடைய உயர்கல்வி மற்றும் எதிர்காலம் பற்றிய கவலைகள் எப்பொழுதுமே ஒரு மனதில் ஓடிக்கொண்டிருக்கும். பண வரவு சுமாராக இருந்தாலும் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு தனவரவு இருக்கும். வெளிநாடு அல்லது வெளிமாநிலம் சென்று வேலை பார்க்க வேண்டும் அல்லது வெளிநாடு வெளிமாநிலத்தில் சென்று படிக்க வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த ஆவணி மாதம் அந்த செயல்பாடு பூர்த்தி அடையாது, இழுபறியாக இருக்கும். அதற்கடுத்து ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தூக்கமின்மை இருக்கும், மன உளைச்சல் இருக்கும். தியானம் செய்வது உங்களுக்கு மன அமைதியை தரும். இந்த ஆவணி மாதத்திலே யாருக்கும் கடன் கொடுப்பதையோ அல்லது கடன் வாங்குவதையோ முற்றிலும் தவிர்க்க வேண்டும். அதே சமயத்தில் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுவதையும் தவிர்க்க வேண்டும். நண்பர்கள் அல்லது உறவினர்களிடம் அதிக எதிர்பார்ப்புகளை இந்த மேஷராசிதாரர்கள் ஆவணி மாதத்திலே வைத்துக்கொள்ளக்கூடாது. வழக்குகள் ஏதாவது இருந்தால் அதனுடைய தீர்ப்பு தள்ளி போகும். மாணவர்களுக்கு கல்வியிலே கவனச்சிதறல் ஏற்படும். கூடுதல் கவனம் வைத்து அவர்கள் படிப்பினை மேற்கொள்ள வேண்டும். கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைப்பது சற்று இழுபறியாக இருக்கும். நிறைய போராட்டங்கள், நிறைய முயற்சிகளுக்கு பின்னர் ஓரிரு வாய்ப்புகள் கிடைக்கும். சீனியர் சிட்டிசன் என்று சொல்லக்கூடிய முதியோர்களுக்கு ஒரு ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு சூழல் அவர்களுக்கு கிடைக்கும். மேஷராசியை சேர்ந்தவர்களுக்கு ஆவணி மாதம் மேற்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பரிகாரம், சனிக்கிழமை அருகாமையில் இருக்கின்ற ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு சென்று சற்று வெண்ணெய் வாங்கி அவருடைய சந்தன காப்பு, வெண்ணெய் காப்பிற்காக வெண்ணெய் வாங்கி தருவது அவர்களுக்கு இந்த இடர்பாடுகளை எல்லாம் நீக்கி பல்வேறு அமோக பலன்களை தரும். விரயச்சனியின் தாக்கத்தினால் ஏற்படக்கூடிய விரய செலவுகள் குறையும். 2026 ஆவணி மாத ராசி பலன்கள் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்ப்போம். குரு பகவான் 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்கிறார். சனி 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். இதனால் இவர்களுக்கு நிலுவையில் இருந்த பண பாக்கிகள், இவர்கள் யாருக்காவது கடன் கொடுத்து நீண்ட நெடிய முயற்சிக்கு பின்னும் அது அவர்களுக்கு வசூலாகவில்லை என்றால் இந்த ஆவணி மாதம் அவர்களுக்கு நிச்சயமாக கொடுத்த பணம் திரும்ப கைக்கு கிடைத்துவிடும். தொழில் சார்ந்த, வியாபாரம் சார்ந்த திட்டங்களில் தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய ஒரு இனிய வாய்ப்புகள் அவர்களுக்கு நிச்சயமாக அமையும். புதிய தொழில் துவங்குதல், இருக்கின்ற தொழிலை விரிவுபடுத்துதல், வியாபாரத்தில் கிளைகளை ஓப்பன் செய்தல், இதெல்லாம் அவர்களுக்கு
நல்ல பலன்களை, மிகுந்த பலன்களை, லாபகரமான பலன்களை தரும். வேலை தேடி முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த ஆவணி மாதத்திலே ஒரு நல்ல நிறுவனத்திலிருந்து நல்ல மன நிறைவான சம்பளத்துடன் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு அவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதே போன்று ஏற்கனவே உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த ஆவணி மாதத்திலே அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, இன்கிரிமெண்ட் இதெல்லாம் கிடைக்கும். நிதிநிலையை பொறுத்தவரை முன்பை விட இந்த ஆவணி மாதம் அவர்களுக்கு பல மடங்கு உயர்வாக காணப்படும். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த கடன் பிரச்சனைகள் வெகுவாக குறையும். இளைய சகோதரர்கள் மூத்த சகோதரர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி ஒற்றுமை பெருகும். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும், அன்பு அதிகரிக்கும். நீண்ட நாள் ஆசைகள், விருப்பங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறும். பழைய கடன்களை அடைத்து மன நிம்மதியை அடைவீர்கள். சொத்துக்கள் வாங்குவது அல்லது விற்பது தொடர்பான செயல் திட்டங்கள் நல்லதொரு பலனை தரும். ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும். நீண்ட நாள் நோய்கள் உங்களை விட்டு அகலும். மாணவர்கள் போட்டித் தேர்வுகள் எழுதினால் அதில் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள். உத்தியோகத்திற்கான போட்டித் தேர்வுகள் எழுதினாலும் அதில் வெற்றி பெற்று நல்ல ஒரு உத்தியோகத்தில் அமரக்கூடிய ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு உண்டு. கலைஞர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் மீடியா தொழிலில் இருப்பவர்களுக்கும் புகழும் செல்வாக்கும் அதிகரிக்கும். சுப காரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியும். இவர்களுக்கான பரிகாரம், வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தி பகவானுக்கு மஞ்சள் மலர்களை கொடுத்து அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து வர இவர்களுக்கு பல்வேறு பலன்கள் மேலும் மிகுதியாக கிடைக்கும். மிதுன ராசிக்கு குரு பகவான் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அதே சமயத்தில் அந்த 2ஆம் இடத்தில் அவர் உச்சம் பெற்றிருக்கிறார். சனி பகவான் கர்ம சனியாக மிதுன ராசியைச் சேர்ந்தவர்களுக்கு 10ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்கிறார். இதனுடைய பலன்கள் எப்படி இருக்கும் என்றால், 2ஆம் இடத்தில் உச்ச குரு அமர்வதால் பொருளாதாரத்தில் மாபெரும் ஏமாற்றமும், 2ஆம் இடத்தில் குரு பகவான் உச்சராசியாக சஞ்சாரம் செய்வதால் பொருளாதாரத்தில் மாபெரும் ஏற்றம் கிடைக்கும். குடும்பத்தில் தடைபட்டு வந்த சுபகாரியங்கள், விசேஷங்கள் இனிதே நடந்தேறும். குடும்பத்தில் புதிய நபர்களுடைய வருகை, திருமணம் சார்ந்து அல்லது குழந்தை பிறப்பு, திருமணம் நடந்தால் நம்ம வீட்டிற்கு ஒரு புதிய மணமகனோ அல்லது மணமகளோ வருவார். நம்ம வீட்டிலே வந்து ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால் நம்ம வீட்டிற்கு ஒரு புதிய வரவு உண்டு. இது மாதிரியான புதிய நபர்கள் அந்த குடும்பத்திலே வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். வங்கி சேமிப்பு, பேங்க் பேலன்ஸ் கணிசமாக உயரும். பேச்சில் சுவாரஸ்யமும் வசீகரமும் அதிகரிக்கும். உங்களின் சொற்களுக்கு மற்றவர்களிடம் நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். 10ஆம் இடத்திலே சனி பகவான் இருப்பதால் உத்தியோகம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வேலை பளு அதிகரிக்கும், ஒர்க்லோடு அதிகமாகும். வியாபாரத்தில் கூட்டு வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய கூட்டாளிகளை இணைத்துக்கொண்டு அந்த வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு டெவலப் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். விற்பனை, வியாபாரத்திலே விற்பனை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு, பொருட்களை வாங்கி விற்பவர்களுக்கு விற்பனை இரட்டிப்பாகும், லாபம் இரட்டிப்பாகும். எதிரிகளுடைய சூழ்ச்சிகள் முறியடிக்கப்பட்டு நீங்கள் தான் இறுதியில் வெற்றி அடைவீர்கள். மூத்த அதிகாரிகளுடைய ஆதரவும் வழிகாட்டுதல்களும் உங்களுக்கு நற்பலன்களை தரும். கண் அல்லது பல் தொடர்பான சிறு உபாதைகள் ஏற்படும், அதற்கான உரிய சிகிச்சைகள் மேற்கொள்வது நல்லது. வீட்டிலே பராமரிப்பு செலவு சற்று அதிகரிக்கும். சொகுசான, உங்களுக்கு மனதிற்கு விரும்பிய ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பிள்ளைகளுடைய கல்வி நன்கு சிறப்பாக இருக்கும். எதிர்கால முன்னேற்றத்திற்கு தகுந்த நல்லதொரு அவர்களுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். வழக்குகள் ஏதாவது இருந்தால் மிதுன ராசிக்கு சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கும். புதிய தொழில் செய்பவர்கள் வங்கி கடன் கேட்டிருந்தால், வங்கியினுடைய நிதியுதவி கேட்டிருந்தால் அது இந்த ஆவணி மாதத்தில் அவர்களுக்கு சேங்ஷன் ஆகிவிடும். வெளிநாடு செல்ல முயற்சிப்பவர்களுக்கு விசாவில் இழுபறி இருந்தால் அந்த விசா நல்லபடியாக கிடைக்கும். நல்லதொரு வேலை வெளிநாட்டில் அமையும். உறவினர்கள் மத்தியிலே உங்களுடைய மதிப்பு மரியாதை பல மடங்கு உயரும். மிதுன ராசி சேர்ந்தவர்களுக்கான பரிகாரம், புதன்கிழமைகளில் பெருமாள் கோயிலுக்கு சென்று துளசி வாங்கி தந்து அதன் மூலம் அர்ச்சனை செய்து பிரார்த்தனை செய்து வந்தால் உங்களுக்கு இந்த பலன்கள் இரட்டிப்பாக கிடைக்கும்.